Mahindra XUV 3XO sub-4-meter SUV with 5-star rated card fully safety features ஓட இப்போ லோட் ஆகி வந்திருக்கு. என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு வீல்ஸ் வேகன் தமிழ். XUV 3XO ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ப்ளஸ் ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் ரியர் பம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் பம்பர் வித் பியானோ பிளாக் ஃபினிஷ் வித் சில்வர் ஸ்ட்ரைப்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட்டாகவும் இது ஒர்க் ஆகும். ப்ளஸ் ப்ரொஜெக்டர் லைட்ஸு, ஃபாக் லேம்ப் வந்து டம்மி. இந்த மாதிரி வந்து டோட்டலி ஃப்ரண்ட் டிசைனே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல் உங்களுக்கு இதில் வந்துடுது. உங்களுக்கு R16 அலாய் வீல் 205/65 டயர் ப்ரொஃபைல் வந்துடும். சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வருஷனுக்கு இதுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. பெஸ்ட் இன் செக்மெண்ட் வீல் பேஸ் வந்து இது 2600 mm இதில் வந்துடுது. உங்களுக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா 1821 வந்துடுது. 4 வீலுமே இதில் டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. பேசிக் மாடல்லேருந்து 4 வீலுமே டிஸ்க் பிரேக் வந்துடுது. குரோம் அக்சசரிஸ் ஃபுல்லாக இதில் போட்டிருக்காங்க. சைட் டோர் பீடிங் இது எல்லாமே. ரூஃப் ரயில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் வரல. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் உங்களுக்கு வந்திருக்கு ரூஃப் ரயில்ஸு. ஷார்க் ஃபின் ஆண்டனா இதில் வரல, நார்மல் ஆண்டனா தான் இருக்குது. ரியர் வைப்பர் ப்ளஸ் ரியர் டிஃபாகர் வந்து இந்த வருஷன்லேருந்து கொடுத்துட்றாங்க. இன்ஃபினிட்டி எல்இடி டைல் லேம்ப், கனெக்டிங் டைல் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த AX5 வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பம்பர், ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து நியூ டிசைன். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 364 லிட்டர். இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வெர்ஷனுக்கு. இருக்கும் கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போகுது. லக்கேஜஸ் தூக்கி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது 60/40 ஃபோல்டிங் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. இது ஸ்டார்டிங் பேசிக் மாடல்லேருந்தே இந்த ஃபீச்சர்ஸ் வந்துடுது. 60/40 2 பேர் போகிற மாதிரி இருந்தால் லக்கேஜஸ் ஃபுல்லாக மடக்கிட்டு ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கலாம் லக்கேஜஸ். உங்களுக்கு அடியில் இருக்க ஸ்பேர் வீல் பார்த்திங்கன்னா டைமென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபார் ஒன்லி எமர்ஜென்சி பர்பஸ், அதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசிஸ் இருக்குது. என்ன ஒரே ஒரு இஷ்யூ, அந்த லக்கேஜை தூக்கி வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரியர் நியூ பம்பர், இதுலேயே சில்வர் ஸ்கிப் லைட் வந்துடுது. ரிஃப்ளெக்டர் இதுலேயே இருக்குது. இந்த நியூலி அப்டேட்டட் கனெக்டிங் இன்ஃபினிட்டி டைல் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3XOவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக போகுது. இதில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெக்பர்சன் ஸ்டார்ட் வித் ஆன்டி ரோல் பார் இருக்குது. ரியரில் ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங்கு. சஸ்பென்ஷன் டோட்டலாக ட்வின் பண்ணியிருக்காங்க. மல்டி ட்வின் வால் சென்ட்ரல் லைன். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது. உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல்லேருந்தே இருக்குது. 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. உங்களுக்கு உள்ள இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டூயல் டோன் கலர் இருக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி வருது. ஃபோல்டிங் மிரர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் மிரர் வந்து AX5 வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகி வந்திருக்கு. ஆட்டோ ஃபோல்டிங் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் மிரர் வந்துடுது. உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடும். பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் மாட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆட் ப்ளூ இண்டிகேட்டர், இது எல்லாமே இதிலே வந்து காமிச்சிடும். உங்களுக்கு ஸ்டேரிங் மோட், வால்யூம் கண்ட்ரோல் சுவிச்சஸ்லாம் இதில் இருக்குது. ஃபாக் லேம்ப் இல்லை, ஃபாக் லேம்ப் சுவிச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்சசரிஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐடியல் ஸ்டாப் சுவிட்ச் உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டபிள், ஏசி. உங்களுக்கு 10.2 inch ஹார்மன் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு இதிலே வந்துடும். உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் இந்த வெர்ஷன்லேயே வந்துடுது. உங்களுக்கு இது வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக ஆப் வந்து ஜஸ்ட் டயலு. உங்களுக்கு மேப் நேவிகேஷன் இந்த டிஸ்பிளேலேயே வந்துடும். அது மேப் இந்தியா கூகுளோட கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டச் சென்சிட்டிவும் நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு ஆட்டர்நாக்ஸ் கனெக்ட் வித் இன்பில்ட் அலெக்ஸா, இது வந்து பார்த்திங்கன்னா AX5 வேரியண்ட்லேருந்து இந்த ஆட்டர்நாக்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துடும். ஏசி பொறுத்த வரைக்கும் இந்த டூயல் ஏசி வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் ஃபஸ்ட்டு இந்த 3XOவில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வெர்ஷன் XUV 300லேயே இருந்தது. ப்ளஸ் இதில் இந்த செக்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் இருக்குது. இண்டிவிஜுவலாக பேசஞ்சருக்கு தனியாக, டிரைவர்ஸுக்கு தனியாக வந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். USB போர்ட்டு உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட் சுவிட்ச் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃபு, உங்களுக்கு பேசஞ்சர் சைடு ஏர் பேக் ஆன் ஆஃபு, டிஃபாகர்,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டு, பார்க்கிங் லைட்டு. இந்த மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு கம்ஃபோர்ட்டு, நார்மலு, ஸ்போர்ட்ஸு. இந்த மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங்கோட ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு மாறும். இப்போ கம்ஃபோர்ட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், நார்மல் போனால் கொஞ்சம் ஹார்டாகவும், ஸ்போர்ட்ஸ் போனால் கொஞ்சம் நல்லாவே க்ரிப்பாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் டீசன்ட் ஸ்டோரேஜ் ஏரியா உங்களுக்கு இது இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்ஸு உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் வந்துடும். கியர் நாபும் லெதர் ஃபினிஷில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து காமனாக பேசிக் மாடல்லே உங்களுக்கு வந்துடும். சீட்ஸில் வந்து சைடில் உங்களுக்கு ஒரு ஏர் பேக் இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் பி பில்லரில் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துடும். பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகும். பேசஞ்சர் சைடு, டிரைவர் சைடு உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்துடும். சன் கிளாஸ் ஹோல்டர் உங்களுக்கு இந்த மாடல்லேருந்தே இருக்குது. ப்ளஸ் கேபின் லைட்ஸ் உங்களுக்கு நார்மலாக எல்லோ கலர் லைட்ஸாக உங்களுக்கு வரும். க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங்கான க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துடுது. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங், யூஎஸ்பி போர்ட்டு, நல்லா பிளாக் ஃபினிஷ், நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கோடு உங்களுக்கு இருக்குது. கன்சோல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கியர் நாபு நல்லா லெதர் ரெட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ரிவர்ஸ் கியர் வந்து ப்ரெஸ் மேலே இழுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா போடணும். ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த 10.2 இன்ச்சு சிஸ்டமோட ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு வந்துடும். ரியர் பார்க்கிங் சென்சார் வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு உங்களுக்கு வந்துடும். இந்த வெர்ஷன்லேருந்து உங்களுக்கு இது காமனாக இருக்குது. 360 டிகிரி கேமரா வந்து AX7 வேரியண்ட்லேருந்து வந்துடும். இது ரிமோட் கீஸ் வித் புஷ் ஸ்டார்ட் பட்டனோட உங்களுக்கு வந்துடும். ரிமோட் கீஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இது வேரியன்ட் டூயல் ரிமோட் கீ. ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடுது, லெஃப்ட் சைடு வந்துடுது இந்த மாடலில். ஒரு மைக் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் உங்களுக்கு இந்த மாடலில் சன்ரூஃப் இருக்குது. AX5 இருக்குது. AX3 மாடல்லேருந்தே உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும். உங்களுக்கு நார்மல் சன்ரூஃப் வந்துடும். உங்களுக்கு பெனாராமிக் சன்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா AX7 வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு பெனாராமிக் சன்ரூஃப் வந்துடும். இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு AX3 ப்ரோ, AX5 இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் சன்ரூஃப் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு இது நல்லா விசிபிளாக இருக்குது. உங்களுக்கு இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ இதை ரொம்ப விரும்புகிற ஃபியூச்சர் ஆகிப்போச்சு. ஒரு ஃபேன்சி ஃபியூச்சர் மாதிரி ஆயிடுச்சு. சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைங்களாம் வெளியே விட்டுட்டு போகிறது, அதை வந்து சேஃப் இல்லை. அந்த மாதிரி பண்ணாதீங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்டன்ஸ் டு ஆவரேஜ் ஃபியூவல், டிஸ்டன்ஸ் டு எம்டி, உங்களுக்கு ஃபியூவல் ப்ளஸ் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனு, நேவிகேஷன், டிஸ்பிளே லேஅவுட்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. செட்டிங்ஸ் இருக்குது. இதில் அலாரம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே டிஸ்பிளேலே உங்களுக்கு நேவிகேஷன் வந்துடும், சின்னதாக வந்துடும். இந்த நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மோட்ஸ் இருக்குது. ஐ டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஐ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஐ டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் வரும். நார்மல், இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் வந்து சென்டரில் வந்துடும். உங்களுக்கு நார்மலில் இதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளேயில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அந்த நேவிகேஷன் நல்லா பெருசாக உங்களுக்கு விசிபிளாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடு கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் மறுபடியும் உங்களுக்கு டோட்டல் லேஅவுட்டே சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான கேபின் உங்களுக்கு இந்த ரியரில் இருக்குது. ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த மாடலில் ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்துடுது. ரியர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. உங்களுக்கு சென்ட்ரல் ஹெட்ரெஸ்ட்டும் வந்துடுது. உங்களுக்கு இந்த மாடலில் 3 ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூயல் டோன் கலரில் இருக்குது. நல்லா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு டிசைன்லேயே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து டூயல் டோன் டோரு, சில்வர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது, ஓப்பனிங் ஹேண்டில்ஸ். ரியர் கேபின் லைட், ரூஃப் லைட் உங்களுக்கு வந்துடுது. ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான லெக் ரூம் வந்துருக்கும். உங்களுக்கு ரியர் கேபின் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால லெக் ரூமு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தாராளமாக கால் நீட்டலாம். தை சப்போர்ட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தாராளமாக உட்காரலாம். ஏன்னா இது கொஞ்சம் வித்து அதிகம், அகலம் கொஞ்சம் அதிகமானது இந்த செக்மெண்ட்லேயே இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடுது உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில். இன்ஜின் டைப் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குது. 1.2 Stalin டர்போ சார்ஜ் மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜினு, TCMPFIன்னு சொல்லுவாங்க. 82 கிலோவாட்ஸ் அண்ட் 1500 RPM வருது. 200 நியூட்டன் டார்க் உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் Stalin டர்போ சார்ஜ் கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் TGDI இன்ஜின் உங்களுக்கு. அது 1.2 லிட்டர் 96 கிலோவாட்ஸ் 230 நியூட்டன் டார்க் உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் இன்சுலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டேம்பிங்கு உள்ள இன்ஜின் கேபின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே கிடையாது.
பக்கா ஷீல்டு உங்களுக்கு. ஃபயர் வால் நாய்ஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்சர்விங் மெட்டீரியல்ஸை வந்து போட்டிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேபின்குள்ளே வந்து எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே வரல. இந்த டேம்பிங் பேட்ச் ஃபுல்லாகவே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இன்ஜின் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது டியூனர் மவுண்ட்டு. ஸோ அதனால் வந்து அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ள இன்டீரியரில் எந்தெந்த ஃபீல் எதுவுமே கிடையாது. உள்ள இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நாய்ஸ் எதுவுமே வரல. சீட்டு, ஃப்ளோரு, டோர்ஸு, பேனட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான பேனட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இது வந்து 5 ஸ்டார் ரேட்டட் கார். ஸோ அதனால் நல்ல ஹெவி பேனட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் 100% நம்பலாம். இன்னொரு இன்ஜின் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினு. இது டீசலை பொறுத்த வரைக்கும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் டார்க் எதுலேயுமே அடிச்சிக்க முடியாது. டர்போ டீசல் CRDI 1.5 லிட்டர் 85 கிலோவாட்ஸ் 300 நியூட்டன் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோ ஷிஃப்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. பெட்ரோல்லையும் சரி 6 ஸ்பீட் மேனுவல், ஆட்டோ ஷிஃப்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கிலோமீட்டர் மைலேஜ் இது நல்லா வரும் இந்த இன்ஜின். மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் இன்ஜினுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.